பார்க் போலையால போலையா சரி கேட்கதான் பார்க் போலான்னு கேட்டேன் கேக்குதா யார் சித்ரா நேரத்தான் நல்லா போவான் யாரு சித்ரா ஹலோ சித்ரா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையா தெரியுமே தான் ஹலோ சரி சித்ரா பாய் சித்ரா நல்லா இல்லாம வரு சரி வண்ண பிஸியா இருக்கும் ஹலோ அத்தை கிட்ட கேள அத்தை அது பாஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் போயிட்டேன் இல்ல என்னடா பண்ற போச்சா ஆன் பண்ணிட்டல மக்களே நாங்க வணக்கம் என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் பயங்கர வெறியில இருக்கோம் நாங்க என்ன இருடா திரும்ப நீ தான் பண்ணியா பயங்கர வெறியில இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன் பண்ணேன் 2 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் ஆச்சு அப்புறம் ரெக்கார்ட் ஆகல ஏய் நீ எதுவும் பண்ணாத ரெடியா அதை வச்சு ரெக்கார்ட் ஆகல ஏய் இருடா டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அது இல்லடா மைக்கு இதானா மைக்கு ரெக்கார்ட் ஆகல செகண்ட் டைம் வந்து 12 நிமிஷம் பேசணும் கதற பேசணும் ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகலை வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகலை என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா போயோ மைக்கில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதில் கேமரா ஆன் பண்ணி விட்டு வந்துட்டுக்கிறான் தம்பி நல்ல தவறான ஆரோக்கியம் இருக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சூப்பராக பண்ணிங்க சிறப்பாக அதனால் அந்த வீடியோ தூக்கி குப்பையில் போட்டு திருப்பி ஒரு வீடியோ எடுக்கலாம் செம்ம வெறியில் எடுக்கிறோம் ஓகே திஸ் இஸ் அசோக் ஃப்ரம் மார்க் ரன்னிங் திஸ் இஸ் அதிபன் from AK என்ன ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் ஓகே என்னடா பேசணும் அதே மாதிரி ஓகே இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணியிருந்தோம் தம்பி வந்து ரொம்ப நாளாக வந்து டெம்கி கொடுத்துருந்தான் காலைல வரேன்னு சொல்லி தூங்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் உருப்படியாக வந்திருக்கான் ஏன் அது கூட உருப்படியாக வந்தானா அவனுக்கு வந்து ஸ்கூல் லீவு ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சு ஸ்கூல் லீவுனால வந்திருக்கான் அது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால ஏஞ்சிக்கிறது தான் பால் மாற மாட்டான் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கடியாவான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன் இன்றைக்கி பிளாங்கு ஸ்குவாடு காஃப் ரைஸு வேற என்ன பண்ண க்ளூட் பிரிட்ஜ் அப்புறம் வேற பேர்ட் டாக் பறவை நாய் தான் பண்ணோம் இன்னைக்கு வேற அப்புறம் சைட் பிளாங்கு வேற என்ன பண்ணோம் சிங்கிள்ல காஃப் ரைஸ் பண்ணோம் அந்த மாதிரி வேற அவ்வளோதான் வார்ம் அப் கூல் டவுன் பண்ணிட்டோம் மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க நீங்கள் வந்து 2 வாட்டி பேசி 3ஆவது வாட்டி பேசுறதுன்னா ரோல் ஆகுது நாங்களே ஒரு வீடியோ பேசலான்னு பார்த்தா பின்னாடி மோட்டர் வேறு போட்டாங்க நீங்கள் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலுமே சரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு ஒன்ஸ் ஆச்சு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த மாதிரி டே நீ அமைதியாரா டைம் பார்க்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணுங்க கிளம்பிடலாம் கூட தம்பி ஸ்கூல்னால எல்லாம் 7:30க்கு ஓடிடுவான் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை ஜஸ்ட்டு நீ அமைதியாரா அது ஜஸ்ட்டு போகணும் வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ்க்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஜஸ்ட்டு சும்மா வீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங்கு வாக்கிங்காக பண்ணுறங்க உங்கள் உடம்புல இருக்க மசில்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்கள் பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் நல்லா ஒர்க் ஆகும் பாடி ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் எதாவது ஓடுறீங்க கொள்றீங்க அவசரத்துக்கு போகிறீங்கனாலும் உங்களுக்கு பாடி வந்து ஒத்துழைக்கணும் அண்ட் வந்து என்ன தான் வந்து சம்பாதிச்சாலும் வேறு எதுக்கு ஓடினாலுமே ஹெல்த் இருந்தால் தான் வந்து நம்மளால் எதை ஒன்றுமே அனுபவிக்க முடியும் ஸோ நேற்று வந்து நாங்கள் ஷாக்ஸ் கம்யூனிட்டி ரன் 5 கிலோமீட்டர் ஒன்று ஓடி இருந்தோம் அதில் என்ன ஆர்வக்குள்ளார பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 AM பைசைக்கிள்ன்ற இடத்துல தான் நடந்தது வேளச்சேரியில் கரெக்டாக போயிட்டு வந்து டிஷர்ட் கலெக்ட் பண்ணோம் ரன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டோம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க எந்த சைடு ஓடணும்னு சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதி தூரம் போன பிறகு தான் தெரியுது அஃபிஷியலாகவே ஒரு 6:30 போல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல் எல்லாரும் வந்து டிஷர்ட் போட்டு ஓடிட்டு இருந்தாங்க அப்போ தான் தோணும் எல்லாரும் ஒன்றா ஈவெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருந்திருக்குமே முன்னாடியே ஓடிட்டோமே அப்படின்றது பட் பண்ணுறாரு வேறு என்ன பண்ணுறது நம்ம ஆர்வ கலர்லேயே வந்துட்டோம்
கொஞ்சம் எல்லாரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பூஸ்டப்பாக இருந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல், ஏன்னா ஒரே ரூட்டு தானே, போகிறதும் சரி வரதும் சரி ஒரே ரூட்டில் கொஞ்சம் இடிச்சிக்கிறது மாற்றி மாற்றி போகிறது அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து 2018 ரன் பண்ணிருக்கேன். ஆனால் வந்து ஒரு நடுவில் வந்து ரொம்ப கேப் ஆகிட்டு என்னோடய ஃபிட்னஸில் அங்கே லூஸ் ஆயிடுச்சு. நான் அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், மை பிக்கெஸ்ட்டு ஃபிட்னஸ் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒழுங்காக சாப்பிடுவேன், ஒழுங்காக தூங்குவேன், க்ளீன் டயட் எடுப்பேன், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிசிப்ளினாக இருப்பேன். ரன்னை விட்டேன்னா மொத்தமாக விட்டுறேன். அதான் நான் பண்ணுற பிரச்சனை. நான் ரன் பண்ணுறனோ இல்லையோ அட்லீஸ்ட் 2 or 3 days வந்து அட்லீஸ்ட் வீட்லேயாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ண வேணான்னு இருக்கேன், தப்பு பண்ண வேணான்னு இருக்கேன். இவெல்லாம் பாருங்கள், பிறப்பில் எப்படி இருக்கான் பாருங்கள். நானும் அப்படி அவனை மாதிரி தான் இருந்தேன். பட்டு ஏஜ் ஆக ஆக இது வெயிட் கூடிருச்சு. அதுக்கப்புறம் ரன்னிங்லாம் பண்ணி பயங்கர ஃபிட் ஆகிட்டேன். இப்போ திருப்பி கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. பட் இவனை மாதிரி வந்துடுவேன். எத்தனை மாதம் தான் அவனை வரதுக்கு இவனை மாதிரியே? நீங்கள் தான் டிப்ஸ் எதனா கொடுக்கணும். 1 வருஷம் ஆகும். ஏய் ஏன்டா, நானே ஒரு 2 to 3 months இல்லை 4 months வந்து. ஆனால் முன்னாடி விட இப்போ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஷார்ட்ஸ் கம்யூனிட்டி ரனில் 5 km ரன் பண்ணியிருந்தேன். என்னோடய பிளான் வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து டெம்போ ரனில் வந்து 1 km வார்ம் அப்பு, 3 km டெம்போ, 1 km கூல் டவுன் பண்ணியிருந்தேன். டெம்போ ரன்னா வந்து கம்ஃபர்டபுளி ஹார்டு வந்து ரன் பண்ணோம். ஒரு லாங் டைமுக்கு அந்த ஹார்டான பேஸை ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரேஸில் வந்து ஹார்டான பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாடி வந்து கரெக்டாக கோப் பண்ணும். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வந்து ஒரு 550, 540 அந்த மாதிரி போயிட்டு திருப்பி ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா ஆரோ கலரில் எடுத்த பிறகு பயங்கரமாக ஒரு முன்னாடி ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா நான் முன்னாடி ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் என்னோட ரேஸ் பேஸ் வந்து 450, 5 இல்லை 510 மாதிரி ஏதாச்சும் ஒரு பேஸ் தெரியும். பட் இதில் எனக்கு என்ன பேஸ்னே தெரியல. அதனால் சரி ட்ரை பண்ண ஒரு 35 minutes தான் நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். அப்புறம் செகண்ட் கிலோமீட்டர் எவ்வளோடா உங்களுக்கு? எந்த 610, அப்புறம் 610, 615, 6, 5 லாஸ்ட் கிலோமீட்டர் மட்டும் செம்ம புஷ் பண்ணிட்டேன். நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் தம்பி வந்தான் 2.5 கிலோமீட்டரில் கரெக்டாக வரும்போது. அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை. இவன் நல்லா பிடிச்சிட்டு அடின்னு ஓடி வந்துட்டான். லாஸ்ட்டில் நல்லா புஷ் பண்ணி முடித்தோம். என் டைமிங் வந்து 30 minutes 18 seconds. உன் ரன் எப்போ வந்தது? ஃபர்ஸ்ட் டைம் 5 கிலோமீட்டர் பண்ணேன். அதுவும் இந்த டைமில். ஏன்னா நீ ஸ்லோவாக நிறைய ட்ரைனிங் பண்ணியிருப்பேன். உன் ஃபுட்பாலில் குரூப்பாக ரன் பண்ணுவீங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ 5 km ஒரு 30 minutesக்குள்ளே முடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் ஸ்டார்டிங்கில். அது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் நாக்கு தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணா கூட ஓடுனப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பாடி கொஞ்சம் ஃபிட் ஆயிடுச்சு. அதான் ஸ்டார்டிங்கில் வந்து அவனும் கொஞ்சம் என் கூட புஷ் பண்ணதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிட்டான். கொஞ்சம் ஒரு ஈவனான பேஸில் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு. ரிட்டர்ன் வரும்போது அவன் கொஞ்சம் கூட திணறவே இல்லை. நானாச்சும் திணறி ஓடினேன். பயங்கர ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக ஓடினேன். நீ என்ன டைம் பண்ணேன்? நான் 30 minutes 5 seconds. அதான் நான் ஒரு 200 மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் போயிட்டு வந்தேன். பட் வந்து அவனுக்கு எப்படி தானே ஒரு 200 to 300 மீட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கும். பட் என்ன தான் கம்மியானாலுமே ஃபஸ்ட் டைமுக்கு இந்த ஸ்பீடில் ரன் பண்ணது நல்ல ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. ஓகே, வேறு என்ன பேசிகிட்டு இருந்தோம் இதுவில்? அந்த ஹெட்ஃபோனா இந்த வாட்டி ரெக்கார்ட் ஆகலைன்னா சத்தியமாக ஃபோனை தூக்கி வச்சுருவேன். இப்போ தான் 6000 டிஸ்பிளே மாற்றுறேன். ஓகேவா?